செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா சித்தர்கள் செம்பருத்திய தங்க பஸ்பத்துக்கு ஈடா சொல்றாங்க. இதோட வேர், இலை, மொட்டு, பூ எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. காலையில எழுந்த உடனே ஒரு 5 செம்பருத்தி பூவை பறிச்சு அதோட இதழ்களை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சாலே போதும். வயிற்றுல உள்ள புண்ணெல்லாம் ஆறிடும். மாதவிலக்கு சமயத்துல பெண்களுக்கு அதிகமா உதிரப்போக்கு இருந்ததுன்னா அந்த சமயத்துல 2-3 செம்பருத்தி பூவை பறிச்சு நெய்யில வதக்கி சாப்பிட்டாலே போதும், இந்த பிரச்சனை சரியாயிடும். சரி, இன்னைக்கு செம்பருத்தி டீயை எப்படி தயார் பண்றது, அதை குடிச்சா நமக்கு என்ன நன்மை அப்படிங்கறத பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் பாருங்க 5 செம்பருத்தி பூவை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த பூவுக்கு நடுவுல இருக்கிற மகரந்தத்தையும் அடியில இருக்கிற காம்பையும் தனியா பிச்சு எடுத்துருவோம். இந்த செம்பருத்தி டீ பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வர கர்ப்ப கோளாறை நீக்கக்கூடியது, உடல் உஷ்ணத்தை குறைக்கும். சாதாரண காய்ச்சல் சமயத்துல இந்த டீயை தயார் பண்ணி குடிச்சா உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு கிடைக்கும். உடம்புல ரத்தம் சீரான முறையில பரவறதுக்கு இது உதவுது. அதனால உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க அவசியம் இந்த டீயை செஞ்சு குடிக்கணும். இது ரத்தத்துல உள்ள கொழுப்பை கரைக்கும். அதே மாதிரி ரத்தத்துல கொழுப்பு சேர்றதையும் தடுக்கும். அதனால இதய நோய்ங்கிற பிரச்சனையே வராது. இது சருமத்தை பளபளப்பாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், வயிற்றுல உள்ள புண்ணை ஆத்தும், பெண்களுக்கு வர வெள்ளப்படுதலை போக்கும், சிறுநீர் போறப்ப வர எரிச்சலை போக்கி சிறுநீரை பெருக்கும். அது மூலியமா உடம்புல உள்ள நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிடும். சரி, நான் பாருங்க எல்லாம் பிச்சாச்சு. இதை நல்லா தண்ணியில அலசிக்கிங்க. அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல 1/4 லிட்டர் தண்ணியை விடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப ஒரு கிளாஸ்ல நாம பறிச்சு வச்சிருக்கிற செம்பருத்தி இதழ்களை போட்டுக்கலாம். இதுல நல்லா கொதிக்கிற அந்த தண்ணியை விடணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பூவுல இருக்கிற நிறமும் இந்த பூவோட சத்துக்களும் இந்த தண்ணியில கலந்துரும். அப்படி கலந்து இது கருஞ்சிவப்பா இதை மாதிரி மாறிடும். இதை 1 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்புறமா அதோட இதழ்களை மட்டும் தனியா எடுத்து வச்சிடலாம். இதை பாத்தீங்களா, இந்த இதழோட நிறமெல்லாம் மாறி இருக்கு. அடுத்ததா இதுல ஒரு 1/2 மூடி எலுமிச்சைய புழிஞ்சிக்கலாம். இந்த எலுமிச்சையை புழிகிறப்பயே பாத்தீங்கன்னா இதோட நிறம் சிகப்பா மாற ஆரம்பிக்கும். பாருங்க, சிகப்பா மாற ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா இதுல தேவையான அளவுக்கு தேனை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் தேனை சேர்க்க கூடாது. இப்ப செம்பருத்தி டீ ரெடியா இருக்கு. இத நீங்க எப்ப வேணா குடிக்கலாம். இதை மாதிரி நீங்க வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ செஞ்சு குடிச்சாலே போதும். உங்க இதயம் பலமாகும், வயிற்றுல உள்ள புண்ணெல்லாம் ஆறும். இது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், மாதவிடாய் கோளாறு இதெல்லாம் சரியாகும். உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நீங்களும் வீட்டிலேயே இதை மாதிரி செம்பருத்தி டீயை தயார் செஞ்சு குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.